ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்னேன் கோவக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கோவக்காய் வந்து செஞ்சுருக்கிறேன். அதாவது இது இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணணும், வறுக்கக்கூடாது, நல்லா பொரியல் மாதிரி பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு நம்மளே அந்த சின்ன ஆட்டுக்கல்லில் நல்லா நசுக்கிட்டு, வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு, தக்காளி 2 நல்லா வணக்கிட்டு, பச்சை மிளகாய் வந்து ஒரு ஒரு 4 பச்சை மிளகாய் நம்ம கிள்ளி போட்டுக்கிட்டோம். இது கூட வந்து இந்த போட்டு நம்ம இந்த கோவக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி இதில் நம்ம போட்டுட்டு, இது கூட மஞ்சத்தூள், லைட்டாக மிளகாத்தூள், நமக்கு தேவையான ஜீரகம், மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்து நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை விட்டால் காரம் வேறு எதுவும் போடாமல் அந்த இயற்கை டேஸ்ட்டோடு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது மதிய நேரத்தில் நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம குக்கு வித் கோமாளியில் வெங்கடேஷ் சார் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி. கோவக்காய், பிரண்டை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்தனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா, இயற்கை உணவுகள் குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுன்றதை தவிர்த்துருங்க, சிறு வயது முதல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது அவர் சொன்னதை பார்த்து. ஸோ இப்போ நான் செஞ்சுருக்கேன். இதை நான் செஞ்சு சாப்பிடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, அந்த காலகட்டத்தில் வாரத்தில் ஒரு கீரை வகை, ஒரு காய்கறிகள், ஒரு சில இந்த மாதிரி கோவக்காவோ இல்லை பிரண்டையோ, இந்த தூதுவளை, அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண காலம் இருக்குது. இப்போல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஹைப்ரிட் ஆக்கிட்டனால யாரும் எதுவும் யூஸ் பண்ணுறதும் இல்லை. அதே மாதிரி இப்போல்லாம் மாடலிங் போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வாங்க. இது சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா எனக்கு ரிட்டன் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதை நம்ம எடுத்துக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க என்கிட்ட. பட்டு நான் வந்து பார்த்துட்டு சரி நம்ம இது செய்ய கஷ்டப்படுறோம், இது யாராவது கட் பண்ணி செய்கிறதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இதோடைய மருத்துவத்தை பார்த்தோன்னே தான் எனக்கு புரிஞ்சுது, கண்டிப்பாக இதை நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டே ஆகணும். பெண்கள் முக்கியமாக தேவை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோஸ் போடுறேன். பெண்கள் முக்கியமாக இதை பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க. உங்கள் வீட்டில் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களையும் சாப்பிட வைங்க. ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.